வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமானதும் சிறப்புமிக்கதுமான ஒரு புனித நாளாகும். இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் நம் தமிழர் பாரம்பரியத்தில் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆடி அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பு? இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் முக்கியத்துவம் என்ன? இதைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி அமாவாசையின் சிறப்பு. ஆடி மாதம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு, கோவில் வழிபாடு, முன்னோர் வழிபாடு என்று பல சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அதில் மிகவும் முக்கியமான ஒரு நாள்தான் ஆடி அமாவாசை. அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது நம்முடைய பாரம்பரியத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருந்த பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி மற்றும் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் இந்த நாளை பலர் கடைபிடிக்கிறார்கள். முன்னோர் வழிபாடு. நாம் இன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய முன்னோர்களின் பங்களிப்பும் ஒரு காரணம். அவர்கள் செய்த உழைப்பு, தியாகம், நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. அதனால் அவர்களை நினைத்து வழிபடுவதும் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதும் மிகவும் முக்கியம். ஆடி அமாவாசை அன்று பல குடும்பங்களில் முன்னோர்களின் பெயர்களை நினைத்து வழிபடுவார்கள். அவர்களின் நினைவாக உணவு படைப்பதும் குடும்ப வழக்கப்படி பூஜைகள் செய்வதும் வழக்கமாக உள்ளது. ஆடி அமாவாசை என்றாலே பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது தர்ப்பணம். தர்ப்பணம் என்பது முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் ஒரு பாரம்பரிய சடங்காகும். பொதுவாக எள் மற்றும் தண்ணீர் போன்றவற்றை பயன்படுத்தி தர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தர்ப்பணம் செய்யும் முறை மாறுபடலாம். அதனால் நம்முடைய குடும்பத்தில் எந்த முறை வழக்கமாக இருக்கிறதோ அந்த முறையை பின்பற்றி செய்வது சிறந்தது. முறையாக செய்ய வேண்டும் என்றால் தெரிந்த பெரியவர்கள் அல்லது வேத அறிஞர்களிடம் ஆலோசனை பெற்று செய்யலாம். ஆடி அமாவாசை அன்று பலர் அதிகாலையிலேயே ஆறு, குளம் அல்லது கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு செல்வார்கள். அங்கு நீராடிவிட்டு குடும்ப வழக்கப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள். புனிதமான இடங்களில் முன்னோர் வழிபாடு செய்வது பலருடைய நம்பிக்கையாக உள்ளது. இந்த நாளில் பல புனித தலங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதனால் அந்த இடங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் செல்வார்கள். கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் நீர்நிலைகளுக்கு செல்லும்போது பாதுகாப்பாக இருப்பதும் மிகவும் முக்கியம். வெளியே சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே குடும்ப வழக்கப்படி முன்னோர்களை நினைத்து வழிபடலாம். காலையில் வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வணங்கலாம். முன்னோர்களின் பெயர்களை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்யலாம். அவர்களின் நினைவாக குடும்ப வழக்கப்படி உணவு படைக்கலாம். முக்கியமாக இந்த நாளில் வீட்டில் அமைதியாக இருந்து முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவது மிகவும் நல்ல விஷயம். ஆடி அமாவாசை அன்று சிலர் முன்னோர்களின் நினைவாக அன்னதானம் செய்வார்கள். பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது, இயன்றவர்களுக்கு உதவி செய்வது போன்ற நல்ல செயல்களை செய்வார்கள். நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு நல்ல செயலை செய்வதும் மற்றவர்களுக்கு உதவுவதும் இந்த நாளை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்மால் முடிந்த சிறிய உதவியாக இருந்தாலும் மனதார செய்வதுதான் முக்கியம். ஆடி அமாவாசை என்பது ஒரு சடங்கு செய்யும் நாள் மட்டுமல்ல. நம்முடைய குடும்பத்தின் வேர்களை நினைவுகூரும் ஒரு முக்கியமான நாள். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டுச்சென்ற நல்ல பண்புகள், பழக்கங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். அவர்களின் நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்றுவோம். அடுத்த தலைமுறைக்கும் நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுப்போம். அதுதான் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். இந்த ஆடி அமாவாசை நாளில் அனைவருடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் அமைதியும் நலமும் நிறைந்திருக்க இறைவனை மனதார பிரார்த்திப்போம். நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இறைவனின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.